ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2005ல் ரிலீஸ் ஆன ஸ்டே அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டாக்டர். அவரை சந்திக்க ஒரு பேஷண்ட் வரா. இவன் மத்த பேஷண்ட் மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானவன். இவனை சுத்தி நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. அப்பதான் அவரை சுத்தியும் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு தீர்வு ஹீரோ கண்டுபிடிச்சாரா, அவனை சரி பண்ணாரான்றதான் இந்த முழு படத்தோட கதையே. படத்தோட எண்டுல நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அது என்ன ட்விஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த படம் உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்தது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நைட் டைம் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் மேல ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த டயர் வெடிஞ்சனால அந்த கார் அப்படியே உருண்டு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ ஒரு கார் ஏறிது. அந்த காருக்கு பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான் சைலண்டா. டக்குன்னு எழுந்தவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இவரோட பேரு ஹென்ரி. அப்படியே அவரை ஜூம் பண்ணி டக்குன்னு ஒருத்தங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேரு சாம். இவர் ஒரு டாக்டர். பெட்ரூம் செவுத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கு, அதை இப்ப நோட் பண்ணிக்கோங்க. அவரும் கண்ணை திறந்து பாக்குறாரு. கையில ஒரு ரிங் இருக்கு. கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அவரும் கிளம்பி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படியே அவர் போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு லேடியா பாக்குறாங்க. இவங்களோட பேரு லைலா. ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் இவங்க. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கான எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும் போது நைட்ல ஒழுங்கா தூங்கல. நம்ம பக்கத்து வீட்டு நெய்பரோட பசங்க கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னும் போது நம்ம நெய்பருக்கு பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கு 90 வயசு ஆகுது அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி ஓகே, நான் அப்புறமேட் பாக்குறேன். ஹீரோவா அவங்களோட பேஷண்ட் பாக்கிறதுக்காக அவரோட ரூமுக்கு போறாரு. படத்துல ஸ்டார்டிங் நம்ம ஹென்ரின்னு ஒருத்தர பார்த்தோம்ல, அவர் தான் இங்க இருப்பாரு. அவரும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்னோட டாக்டர் பெத் எங்க இருக்காங்கன்னும் போது பெத் தான் முதல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் அவங்க உடம்பு சரியில்லை, அதனால நான் இருமேட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர போறேன், உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹென்ரிக்கு சுத்தமா இது பிடிக்கல. கிளைமேட் வேற சரியில்லை, ஆலங்கட்டி மழை பெய்ய போது போல அப்படின்னும் போது என்னப்பா வெயில் இப்படி கொளுத்துது, இப்ப போய் ஆலங்கட்டி மழை எல்லாம் பெய்யுமா, நான் அவனோட ஃபைல்லாம் பார்த்தேன், என்னாச்சு அந்த கார் ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹென்ரி அந்த டாக்டர் ஏன் வரல, அவங்க கிட்ட தானே நான் முன்னாடி பேசிட்டு இருந்தேன், ஒருவேளை அவங்களுக்கு என்ன பார்த்தா பயமா, என்ன பிடிக்கல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. இப்ப ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு அந்த பேஷண்ட பார்த்த பிறகு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அவனே பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப சடனா ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு நைட் காமிக்கிறாங்க. கார் ஓட்டிட்டே போவாங்க. பக்கத்துல ஒரு லேடி பேசிக்கிட்டே வருவாங்க. என்ட்ரி இப்போ ட்ரெயின்ல போயிட்டே இருப்பான். அவன் ட்ரெயின்ல ஸ்மோக் பண்ணிட்டே போறனால அங்க இருந்த சில பேசஞ்சர் எல்லாம் சிகரெட் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது அவனுக்கு கடுப்பா இருக்கும். அதனால அவன் கையில இந்த சிகரெட்டை அணைப்பான். இதை பார்த்தோன்னே அவங்க பயந்துட்டு சில பேர் ஒதுங்கி போயிடுவாங்க. ஹீரோவும் வீட்டுல வந்து எப்படி அது ஆலங்கட்டி மழை பெஞ்சது, எப்படி அவன் கெஸ் பண்ணி கரெக்டா சொன்னான் அப்படின்னு குழப்பத்தே இருக்கும்போது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவன் ஏதாவது வெதர் ரிப்போர்ட் பார்த்திருப்பான், அதனால அவன் சொல்லியிருக்கலாம். இல்லையே, நான் கூட மார்னிங் பார்த்தா நான் வெயில் அடிக்கும் தானே சொன்னாங்க. அதே நேரத்துல ஹீரோயின் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களோட டிராயிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இனிமே நான் பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட கேபின்ல இருக்கும்போது அங்க ஹென்ரி வருவான். ஹீரோ கையில ஒரு ரிங் இருக்கும், அதை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கொடுக்கணும்னு வச்சிருப்பாரு. அதை ஹென்ரி பாப்பா. இந்த மோதிரம் யாருக்காக அப்படின்னு போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக, என்கிட்ட இதே மாதிரி ஒரு மோதிரம் இருந்தது ஆனா அது இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதுதான் ஹீரோ ஆலங்கட்டி மழை பெய்யணும் உனக்கு எப்படி தெரிய வந்தது, நீ ஏதாவது வெதர் நியூஸ் பாப்பியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டது அதனால நான் உன்கிட்ட சொன்னேன். அப்படியா, உனக்கு என்ன வாய்ஸ் கேட்குது, இதை எனக்கு நோட் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுவார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு கால் வரும். அவரோட இன்னொரு பேஷண்ட் வந்து அவரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன் வச்சுருவாங்க. இப்போ ஹென்ரி என்ன எழுதியிருப்பான்னா அதே தான் எழுதியிருப்பான். உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வரும், உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகும். அதே நேரத்தில் அங்க வேற ஒரு கிளைண்ட் வருவாங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஹென்ரி கிட்ட உனக்கு என்னெல்லாம் விஷயம் கேட்கும் அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும் போது ஹென்ரி என் கூட இரு, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி சில முணுமுணுப்பு சவுண்ட்லாம் எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி என்ன பண்ணுவான், போய் டக்குனு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், இந்த சாட்டர்டே நான் சாக போறேன், ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஹீரோ என்னது சாட்டர்டேவா, ஏன் என்ன ஆச்சு, எனக்கு வாழை பிடிக்கல, நான் ரொம்ப கெட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா என்ன கெட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டக்குன்னு கை பார்ப்பாங்க. அவன் கை ஃபுல்லா கொப்பளமா இருக்கும். என்னது இது, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது சிகரெட்டை வச்சு நானே கையில சூடு போட்டுட்டேன், ஏன் எப்படின்னா நான் நரகத்துக்கு போனா அது வழியா தான் இருக்கும், அந்த வழியை நான் இப்பல இருந்து பழகிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து போயிடுவான். இதை கேட்டதுல இருந்து ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிருவாரு. அடுத்த நாள் காலையில அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போவாரு. அவரும் ஒரு மனநல மருத்துவர் தான். அவர்கிட்ட போய் என்னோட பேஷண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் சாக போறான்னு சொன்னா, அவனுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லும் போது ஓகே, அவன் சாட்டர்டே தானே சாகுறான்னு சொன்னான், நம்ம ஃப்ரைடேவே போய் அவனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிடலாம், உனக்கு எந்த உதவி வேணா நான் பண்றேன், ஆமா அவங்க ஒழுங்கா டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வருவாரு. அவர்கிட்ட
இருந்து ஒரு டேப்லெட்டை கவுண்ட் பண்ணி பார்ப்பாரு. மாத்திரைங்க எல்லாம் அப்படியே இருக்கும். அவருக்கு கொஞ்சம் டவுட் வரும். அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வருவாங்க. என்ன ஆச்சு, இன்னைக்கு எப்படி போச்சு உங்களோட ஒர்க் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கொஞ்சம் சைலண்டா இருப்பாரு. ஆல்ரெடி ஹென்ரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டருக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. இதனால ஹீரோ அப்செட்டா இருப்பாரு. இதை பார்த்த ஹீரோனுக்கும் தெரிஞ்சிடும். என்ன உங்களோட பேஷண்ட் தற்கொலை பண்ண போறான்னு சொன்னானா, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான், நான் கெஸ்ட்ல தான் சொன்னேன். சொல்லுங்க என்ன விஷயம், நான் அவனை பயப்பட மாட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்தையும் சொல்லுவாரு. இதுவா, இதுக்கெல்லாமா நீங்க பயந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி பண்ணிடலாம். அடுத்த நாள் காலையில ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது நாங்க சில நாட்கள்லாம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு லேடி அவங்க பையனை கூட்டிட்டு போகும்போது அவனோட பலூன் பறந்து போயிடும். அவனும் பலூன் பறந்து போயிடுச்சேமா அப்படின்னும் போது, கவலைப்படாதடா, உனக்கு நான் வேற ஒண்ணு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஹீரோவும் ஹென்ரிய பாக்குறதுக்காக போவாரு. ஹென்றி ஒரு ஸ்டூடெண்ட், அவன் ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்கான படிப்பு அவன் படிச்சுட்டு இருப்பான். அவனை பாக்குறதுக்காக ஒரு மியூசியமுக்கு போவாங்க. அந்த கிளாஸ்ல நான் நிறைய விஷயத்த பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹென்றி அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்துருவான். ஹீரோ, எதனால நீ சாட்டர்டே சாகணும்னு சொல்லியிருக்க, ஏன் அந்த நாளை மட்டும் எடுத்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அன்னைக்குதான் என்னோட பிறந்த நாள், அன்னைக்குதான் எனக்கு 21 வயசு ஆக போகுது அப்படின்ற வச்சுதான் சொல்லுவான். அதுதான் அவனுக்கு ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் அவரோட பிறந்த நாள் அன்னைக்குதான் இறந்து போயிட்டாரு. அதனால நானும் அதை தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்றத அவன் சொல்லுவான். ஏன் இதெல்லாம் பண்ற, நீ சாகாத, உன்னோட பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க, அவங்க நினைச்சு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களா இல்ல அப்படின்வான். நீங்க தான் என்னோட ஃபைல படிச்சீங்க, நீங்க என்னோட அப்பா அம்மா இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியாதான்னும் போது தான் ஹீரோக்கு தெரியும் இவங்களோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனும் இருக்காங்க, ஆனா இப்ப இல்ல அப்படின்வான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ரூம்ல இருப்பாங்க. ஹீரோயின் டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. கிளியரா வரலன்னு சொல்லி அப்செட் ஆகி திரும்பவும் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோவும், என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்ட, எதுக்கு டேப்லெட் எடுக்கிறது இல்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல டேப்லெட் கரெக்டானுக்கு நான் போடுவேன், என்னோட ஹெல்த் பாதிக்கும், இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது ஹீரோயின், தெரிஞ்சுதான் நான் மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் அதை மாத்திரை எடுக்கும் போது என்னால ஒழுங்கா வரைய முடியல அப்படின்னும் போது அவங்களும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. நான் மாத்திரை சாப்பிட்ட விஷயத்த நீ ஏன் செக் பண்ணீங்க, அப்ப நீங்க என்ன நம்பல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அதுக்கடுத்து ஹீரோயினும் என்ன மன்னிச்சிடு, நீ என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், இப்ப ப்ராப்பரா டேப்லெட் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் அங்க நடந்து போவாரு. டக்குன்னு ஹீரோயின், ஹென்றி நீங்க ஏதோ மறந்துட்டு போறீங்க அப்படின்னுவா. ஹென்ரியா, நீ என்ன சொன்ன? ஹென்ரியா, நான் எப்ப ஹென்றி சொன்னேன், உங்க பேக் அப்படின்னும் போது ஹீரோ கொஞ்சம் குழப்பத்தி இருப்பாரு. ஹென்றி தானே சொன்ன அப்படின்ட்டு பேக் மாட்டிட்டு போயிடுவாரு. இப்போ ஒரு சின்ன சீனை காமிக்கிறாங்க. ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போவாரு. பக்கத்துல ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே வருவா. அடுத்த சீன்ல ஹீரோ ஒருத்தர் கூட செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவரு கண்ணு தெரியாதவர், அவரும் ஒரு டாக்டர். அவரோட பேரு பேட்டர்சன். அவர் சூப்பரா செஸ் விளையாடிட்டே இருப்பாரு. விளையாடிட்டே இருக்கும்போது ஹென்ரியும் உங்ககிட்ட உனக்கு காமிக்கணும்னு சொல்லி அவர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி வச்சிருக்க அந்த ரிங்க காமிப்பாரு. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. கங்க்ராச்சுலேஷன், கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும், சீக்கிரமா அவங்க கிட்ட கூட, எதுக்கு இன்னும் நீ கையிலே வச்சுக்கிட்டு இருக்கணும் போது கொஞ்சம் பயமா இருக்கு இது கொடுக்க, ஏன் பயப்படுற, அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்கல, அப்போ உன் லைஃப் நல்லா தான் இருக்கும், சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணிரு அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு ஹென்றி வரான். ஹென்றி அந்த டாக்டரை பார்த்த பிறகு ஷாக் ஆகுறான். இல்ல இது உண்மை கிடையாது, இதை நடக்காது அப்படின்னும் போது அந்த கண்ணு தெரியாதவும் யாரு உங்களோட பேஷண்டா, நான் அப்புறமேட்டு வந்து பார்க்கவான்னு சொல்லிட்டு எழுந்து போவாரு. இல்ல டாக்டர் இங்கே இருங்க. ஹென்றி செம ஷாக்கா இருப்பா. இல்ல இவர் என்னோட அப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு, இவர் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையே, இவர் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிப்பான். உடனே அந்த டாக்டரும் அங்க இருந்து போயிடுவாரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோ, நீ பொண்ணு பதட்டப்படாத, என்ன ஆச்சு சொல்லுன்னும் போது, அவர் என்னோட அப்பா, அவர்லாம் செத்து போயிட்டாரு, அப்ப எப்படி இங்க வந்தாரு, உன் கண்ணு முன்னாடி தானே நடந்து போறாரு, அவர் எப்படி செத்து இருப்பாரு, அவர் உயிரோட தான் இருக்காரு, நீ தான் தப்பா நினைக்கிறேன். இல்ல அவர் என் அப்பா தான், நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் இப்படி நடக்குது, நீ யார ஹர்ட் பண்ண, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னும் போது, அதான் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹென்றி அங்க வந்து போயிடுவான். ஹென்றி அங்க வந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்து, ஒரு உன்னோட பிரச்சனை இருமேட்ல இருந்து சரியாயிரும், உனக்கு நல்லது தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து போயிடுவான். இதை கேட்ட ஹீரோவோ குழப்பமா இருக்கும். ஹென்றி இருன்னு சொல்லிட்டு படிக்கட்டுல வேகமா ஓடுவாரு. இப்போ ஹென்ரியோட கதவை தட்டுவார். இன்னைக்கு ஃப்ரைடே, ஹென்ரிய வீட்டுல இருந்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போம், ஏன்னா சாட்டர்டே அவன் செத்து போயிடுவான். அவரோட ஃப்ரெண்ட்ஸா கூட்டிட்டு வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க அவன் இல்ல. அவனோட செவுத்துல எல்லாத்துலயும் forgive me அப்படின்னு சொல்லி வார்த்தைய எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட ரூம்ல துப்பாக்கி குண்டாலாம் இருக்கும். இதை பார்த்து டாக்டர் பயப்படுவாங்க. இப்ப அவங்க கிட்ட கன் இருக்கும், நம்மளுக்கு ஆபத்து, அவனை சீக்கிரமா புடிச்சே ஆகணும்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. அவன் இருக்க மாட்டான். உடனே ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னும் போது, நம்ம கிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளால பிடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியாது, நீ வேணா அவனை தேடி, உனக்கு உதவி வேணும்னா சொல்லி நான் என்னோட ஆட்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அங்க வந்து போயிடுவாங்க. இங்க ஹென்ரியும் ஒரு கிரவுண்ட்ல இருப்பான். அங்க ஒரு பையன் ஹென்ரிய பார்த்துட்டு இவரு சாக போறாராமா அப்படின்னு கேட்கும் போது, ஷோ வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த குடி பையனை கூட்டிட்டு வருவாங்க. இங்க ஹீரோவும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, ஹென்றி ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட், அவனை பத்தி அவரோட சார் நல்ல விதத்துல தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஆமா அவன் நல்லா டிராயிங் பண்றான் தான் அப்படின்னும் போது ஹீரோ கொஞ்சம் பயப்படுவாரு. அவனுக்கு ஏதாவது ஆயிருமான்னு எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா
நாளைக்கு தான் சாட்டர்டே. அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப டிப்ரஷனா இருக்கும்போது கையெல்லாம் வெட்டிட்டு சாகுற நிலைமைக்கு போயிட்டேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரத்தம் போக போக நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். அதனால சாக வேண்டாம்னு சொல்லி நான் அதை குவிட் பண்ணிட்டேன். இதுதான் ரியாலிட்டின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அதனால கண்டிப்பா ஹென்றி சாக மாட்டான், அவன் சரியாயிடுவான். அந்த டைம்ல தான் அவங்க கிட்ட ஒரு குக்கீஸ் இருக்கும். அது உடைச்சாங்கன்னா அதுல ஒரு பேப்பர் இருக்கும். அதுல என்ன வாசகம் இருக்கும்னா, உன்னோட கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும், உனக்கு நல்லதா நடக்க போகுதுன்னு ஹென்றி சொன்ன மாதிரியே இந்த வாக்கியம் இருக்கும். இதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹீரோவும் ஆல்ரெடி ஹென்றிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெத்த பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க நிறைய ட்ரக்ஸ், நிறைய டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே போதையில படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஹென்றியை பத்தி எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லுங்கன்னும் போது, அவனை பத்தி நான் ஏன் சொல்லுவேன், நான் சொல்ல முடியாது. அன்னைக்கு மட்டும் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கையை அறுத்துட்டு செத்து போயிருந்தானா, இந்நேரம் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்பேன். ஆனா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க அதிகமா ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, உங்களை இப்படியே இருந்தா உனக்கு தான் உடம்பு முடியாம போகும், வா குளிக்கலாம். ஹென்றியை பத்தி யாருக்கு நல்லா தெரியும், யார்கிட்ட கேட்கலான்னும் போது என்கிட்டயும் கேட்கிற போய் அவங்க அம்மாட்ட கேளுன்னும் போது, ஆனா அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே, போய் தேடி பாரு அவங்க அம்மா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஹென்றியோட அம்மா கால் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுலதான் இருக்காங்க, வந்து பாருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியாது, அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே, எப்படி உயிரோடு இருக்காங்க சொல்லி அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்கு வெளியே தான் அவங்க அம்மா இருப்பாங்க. டாக்டரும் போய் உங்க பையனோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அவனை நான் பாக்குறதுக்காக தான் வந்தேன், பட் அவன் வீட்டுல இல்ல, உங்களுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னும் போது வீட்டுக்கு வாங்க, நான் உங்க கிட்ட லட்சம் சொல்றேன்னு கூட்டிட்டு போவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனா வீட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு நாய் மட்டும் இருக்கும். அது பேரு ஆலிவும். நானும் தான் ரொம்ப நாளா இந்த வீட்டுல இருக்கோம், எங்ககிட்ட பேச்சு கூட துணைக்கு யாரும் இல்ல, சில நேரத்துல நான் பேசுறதே மறந்துடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஹீரோ பார்த்தோன்னே ஹென்றி, ஏன் ரொம்ப நாளா வீட்டுக்கே வரல, நீ எல்லாரும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இது ஹீரோக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு வீட்டுல நான் டிப்ரெஷன்ல இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க வாயிலே உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆமாமா ரொம்ப நாளா உன்னை பார்க்காம நான் இருந்துட்டேன், என் பர்த்டே அன்னைக்கு நான் எங்கேயாவது வெளியே போவேனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாரு. அவங்க அம்மா, நீ ரொம்ப நல்ல பையன், நீ சின்ன வயசுல ஜூக்கு போவ, அந்த இடத்த பார்க்க உனக்கு பிடிக்கும், ஆனா வளர்ந்துட்ட, நீ நிறைய விஷயத்த மாத்திட்ட, நீ என்ன பண்ணுவன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்வாங்க. அதுக்கடுத்து ஹீரோ என்ன கேட்பானா, நான் உங்களை என்னைக்காவது காயப்படுத்திருக்கேன் அம்மா அப்படின்னும் போது, ஆமா நீ ஒரு வாட்டி எங்களை காயப்படுத்திட்டேன், ஆனா எங்களுக்கு அது வழியா தெரியல, நாங்க அதை மறந்துட்டோம். இப்போ அவங்க அம்மா தலையிலிருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்கும். இதை பார்த்த ஹீரோ பயப்படுவாரு. உங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் வாங்கின போது டக்குன்னு அந்த டாகும் இவங்களை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்கும். ஹீரோட கையை கடிச்சிடும். அவங்க அம்மா தலையிலிருந்து ரத்தம் ஊத்திட்டே இருக்கும். டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரோட கை ஃபுல்லா காயமா இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க ஒரு ஆபீசரும் வருவாங்க. சார், நீங்க எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, ஹென்ரியோட அம்மா வீட்டுல இருந்தாங்க, அவங்க உடம்பு முடியாம போயிட்டாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணீங்க, ஆனா நாங்க அங்க போய் பார்த்தா அவங்க யாருமே இல்லையே, நீங்க கிளியரா தான் இருக்கீங்களா, அவங்களால நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும், ஆமா நான் வீட்டுக்கு போனேன், அவங்க கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன், டக்குன்னு அவங்க தலையில ரத்தம் வந்துடுச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, சார் வீட்டுல யாருமே இல்லை சார், அவங்க அம்மா இறந்து பல வருஷங்கள் ஆகுது, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க, உங்க உடம்பு முதல்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோக்கும் குழப்பமா இருக்கும். வேகமா ஓடி போன அவரும், ஹென்ரியோட அம்மாக்கான பிரவுன் கலர்ல தானே இருக்கும் அப்படின்னும் போது, இல்ல அது ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிடுவாரு. இப்ப ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் போது ஒரு விஷயம் நடக்கும். அங்க ஒருத்தவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பையனும் அவங்க அம்மாவும் நடந்து போவாங்க. அவங்களோட பலூன் பறக்கும். அவங்க அம்மாவும் விட நான் உனக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோக்கு குழப்பமா இருக்கும். வீட்டுக்கு வரவரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஏதோ நடக்குது, சில விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நடந்தது எனக்கு திரும்ப நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வீட்டுல சில விஷயங்கள்லாம் அப்படியே ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோயினும் ஒண்ணு இல்ல, நீ ஒரு நிமிஷம் தூங்குனா சரியாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்க சொல்லுவாங்க. அவரும் தூங்கி கனதோன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு எழுந்த பிறகு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி ஸ்டிக்கி நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் வெளியே வந்து பார்த்தாங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் ஹென்றி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹென்றி பார்த்த உடனே ஹீரோ செம்மைய கோவப்படுவார். உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எங்கடா போன அப்படின்னு கேட்பாரு. உன்னோட அம்மாவை நான் பார்த்தேன்னும் போது ஹென்றிக்கு சந்தோஷம். என் அம்மாவை பார்த்தி அவங்க எப்படி இருக்காங்கன்னும் போது, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு உங்க அம்மா இறந்தாங்கன்னு சொன்ன, ஆனா எப்படி அவங்க வீட்டுல இருக்காங்க, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரமே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுவாரு. அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசும்போது ஹீரோ ஹென்ரியோட சட்டையை பிடிச்சிட்டு, நீ எதுக்கு என்ன தேடி வர அப்படின்னு கேட்கும் போது அதே விஷயத்த ஹென்றி ஹீரோவை பார்த்து கேட்பாரு. நிறைய விஷயங்கள் ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒரே மாதிரியே நடக்குது, சரி நம்ம பேசி அதை சால்வ் பண்ணிக்கலாம், உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா எங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹென்ரியும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. ஹென்றி ஹீரோ பார்த்த உடனே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அவளை ரொம்பவும் பிடிக்கும், அவ ஒரு வாட்டி சூசைட் அட்டென்ட் பண்ணால, அந்த டைம் நீ அவளை காப்பாத்தினியா அப்படின்னும் போது, நான் அவளை காப்பாத்தேன், எனக்கு தெரியும் அவளே எழுந்து வந்துடுவா, திரும்பவும் அந்த சூசைட் அட்டென்ட் பண்ணுவா, நீ பயந்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் பயப்படல, அவ என்ன காதலிக்கிறான்னால திரும்ப சூசைட் அட்டென்ட் பண்ண மாட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. சரி ஓகே நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கன் எடுத்துட்டு ஹென்றி போவாரு. போகும்போது ஹீரோ வரும். பைத்தியமா நீ எதுக்கு சாக போற அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்கும் போது ஹென்றி துப்பாக்கி எடுத்தீங்க பாரு, உன் வேலை என்னவோ அதை பாரு, என் லைஃப்ல தேவையில்லாம இன்வால்வ் ஆகாத, இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அவரு போயிடுவாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க,
காமிக்கிறாங்கன்னா, ஹென்ரிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேரு ஆன்டினா. அவள பார்த்தா சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அவ எந்த கெஃபேல வேலை பார்த்தான்னு தெரியும். அதனால டாக்ஸி அந்த பிரான்ச்ல இருக்கிற ஒவ்வொரு கெஃபேக்கும் போவாங்க. கேட்டா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் ஒரு கெஃபேக்கு போவாங்க. அங்க அந்த பேரு கேட்ட உடனே இல்லன்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே காஃபியாவது குடிக்கலான்னு குடிக்கும்போது, அங்க பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க. ஆமா எதுக்கு அந்த பொண்ண பத்தி கேட்கிறீங்க? நீங்க அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது, இல்ல அவங்கள நான் மீட் பண்ணணும். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னும்போது அவங்களும், ஓ அவளா? அவள எனக்கு தெரியும். இங்க இருக்கிற ஒரு டிராமா கிளாஸ்ல தான் அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா அவ இருப்பா அப்படின்ற தகவல சொன்ன உடனே ஹீரோ வேகமா அங்க போய் பார்த்தாங்கன்னா, அங்க அந்த பொண்ணு இருப்பா. இவ தான் ஹென்ரியோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க போன பிறகு ஹென்றி பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்பாரு. அவளும் எனக்கு ஹென்றி யாருன்னு தெரியும். நான் அவரை கெஃபேல நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். வர காஃபி குடிப்பாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப நாள் பேசினது இல்ல. அது மட்டும் இல்லாம நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லம்மா அவன் என்கிட்ட அப்படிதான் சொன்னேன். அவன் சாக போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ஏதாவது உதவி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, அவரை பத்தி எனக்கு நிறைய தெரியாது. ஆனா அவர் ஒரு புக் ஷாப்ல இப்பதான் படிச்சுட்டு இருப்பாரு. நான் வேணா அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அங்க ஸ்டெப்ல இறங்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும், இறங்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த பொண்ணை மறைஞ்சு போயிடுவா. ஹீரோவும் எங்க இருக்கேன்னு தேடி பார்ப்பாரு. எங்க இருக்க மாட்டா. தவறி கீழே விழுந்துருவாரு. அவர் மோதிரம் கீழே மிஸ் ஆயிடும். இவ திரும்பவும் படிக்கட்டுல இருந்து ஏறி வந்து பார்த்தா அதே இடத்துக்கு வந்து நிற்பாரு. அந்த பொண்ணை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சோம். திரும்பவும் படிக்கட்டுல இருந்து இறங்கி போவாரு. அங்க இருக்கிற அந்த மோதிரத்தை பார்ப்பாரு. இப்போ ஹென்ரியை காமிக்கிறாங்க. ஹென்றி அந்த கண்ணு தெரியாததோட வீட்டுக்கு போவாரு. அவரும் பயந்துருவாரு. இல்ல நான் ஹென்றி தான் வந்திருக்கேன், பயப்படாதீங்க அப்பா அப்படின்னும் போது, அப்பாவா நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் அப்பாவே இல்லை, இங்க இருந்து போயிருந்தும் போது, இங்க பாருங்க உங்ககிட்ட நான் பேசணும், அவங்ககிட்ட பேச விரும்பல, இங்க இருந்து போயிருப்பா, நீ அப்பா நினைக்கிறேன், நீ என் பையனே கிடையாது, நான் அதுக்கு பார்த்ததே இல்லைன்னும் போது, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணுல கையை வைப்பாரு. இப்ப கண்ணை மேல தூக்குறேன், என் முகத்தை பாருங்கன்னும் போது கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பையனோட முடியெல்லாம் அவர் தொட்டு பார்ப்பாரு. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே நான்தான், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பா அப்படின்னு சொல்லி அவர் கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து ஹென்றி போயிடுவோம். இப்ப ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம குற்றவாளியில நடந்து வந்துகிட்டே இருப்பாரு. அப்பதான் அவங்க ஒரு புக் ஷாப்பை பார்த்திருப்பாரு. அங்க இருந்து அந்த டிராயிங் அவருக்கு ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு டிராயிங். ஸோ அந்த கதவை தட்டுவாரு. ஆனா ஆல்ரெடி கடை மூடிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாம் உங்களை பாக்கணும்னு சொல்லி தட்டிட்டே இருப்பாரு. உள்ள வந்து பார்த்து அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஹென்ரின்னு யாராவது தெரியுமா? இங்க அடிக்கடி புக்கு படிக்க வருவானும் போது அந்த கடை உணரும் தெரியும். இங்க வந்து நிறைய புக்கு படிப்பான். ஆனா கிட்ட காசு இல்ல. அதனால அந்த புக்குக்கெல்லாம் பதிலா எனக்கு இந்த டிராயிங் வரைஞ்சு கொடுத்துருக்கான். பார்க்க சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பிரிட்ஜோட சிம்பிள் வரைஞ்சிருக்கும். அப்பதான் அவர் யோசிப்பாரு. டக்குன்னு கடையை விட்டு வேகமா வெளியே வருவாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சில டிராயிங்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டிராயிங் பின்னாடி ஹென்ரின்னு எழுதிருக்கும். அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு கால் வரும். அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேசுவாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் பேசணும். நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னியே ஞாபகம் இருக்கா? த்ரிஷான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் 25 வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்கதான் ஹென்ரியோட ரோல் மாடல். அவர் எப்படி இறந்தாரு, எங்க இறந்தாருன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லணும் போது, அவரு நைட்டு 12 மணிக்கு பிரிட்ஜ்ல துப்பாக்கி எடுத்து அவரோட தொண்டையில ஷூட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு விஷயத்த அவ சொல்லுவா. அதை கேட்ட உடனே ஓகே நான் அவனை லவ் பண்ணேன், ஏதாவது ஆனா நீ என்ன நினைச்சு வருத்தப்படாத, நான் உன்னதான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த டாக்டர் இருப்பாரு. நான் அவன் முடிக்கல வேற ஏதோ இருக்கும்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்லி முகத்தை பார்த்து பேசுவாரு. இதை பார்த்த ஹீரோ, உங்களுக்கு கண்ணு தெரியுதா? எப்படி ஹென்றி தான் எனக்கு கண்ணை வர வச்சான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே ஹென்ரியை போய் காப்பாத்துன்னு சொல்லி வேகமா ஓடி போவாரு. அவரும் சீக்கிரமா போய் அந்த பையனை கண்டுபிடி தாத்தா நடந்து போயிட்டே இருப்பாரு. டக்குன்னு அந்த இடம் அப்படியே ரோடா மாறிடும். ஹென்றி இப்போ ஒரு கடைக்கு வெளியே நின்றுட்டு இருப்பான். அங்க இருக்கிற அந்த வைர மோதத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு அவன் தலையில இருந்து ரத்தம் கீழே சொட்ட ஆரம்பிக்கும். அங்க இருந்து ஒரு குட்டி பையனும் இந்த அங்கிள் சாக போறாரா அப்படின்னு கேட்கும்போது சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூட்டிட்டு போவாங்க. ஹென்ரியை சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோவும் ஹென்றி போறதுக்கு முன்னாடி அவனை நான் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போவாரு. ஆனா அங்க ஆல்ரெடி ஹென்றி இருப்பான். இங்க ஹீரோயினும் அவ கிட்ட இருக்கிற டிராயிங்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்தா பின்னாடி எல்லாத்தையும் ஹென்ரின்ற பேரு. இதை பார்த்த உடனே அவளும் ஷாக் ஆவா. உடனே கீழே வேகமா ஓடி வந்து பார்த்தா கதவெல்லாம் லாக் ஆயிருக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அவள் சிரிப்பா. எங்க ஹீரோவும் அந்த பிரிட்ஜ் மேல வந்து பார்ப்பாரு. ஆல்ரெடி அங்க ஹென்றி இருப்பான். ஹீரோவும் ஹென்ரியை பார்ப்பாரு. ஹென்றி நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் ஹென்ரியை பார்த்த பிறகு என்ன முதல்ல பார்க்கும் போது நீ ஒரு விஷயம் சொன்னேன், இந்த உலகத்துல எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா நான் இல்ல உண்மையான விஷயம் நிறைய இருக்குன்னு. ஆனா நான் சொன்னதை நினைச்சு கஷ்டப்படுறேன். இந்த உலகத்துல எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னும் போது ஹென்ரியும் இந்த உலகத்துல எதுவுமே உண்மை கிடையாது, உன்னை தவறு, நீ லேட்டா வந்துட்ட, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் எழுந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் நீ ஆல்ரெடி உயிரோட தான் இருக்க, நீ இந்த விஷயத்த பண்ணாத, உன்னை சுத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் பாரு, நீ தப்பு பண்ணாதான் பண்ணாதன்னும் போது ஹென்ரியும் நீ இந்த விஷயத்த பார்க்காம விலகியே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் காதுல சில குரல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும். இப்போ கண் எடுத்து அவனோட கழுத்துல வைப்பான். இப்ப டக்குன்னு ஒரு ஒளி வரும். ஹென்றி, அவங்க அப்பா அம்மா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் 4 பேரும் கார் ஓட்டிட்டு வரும்போது அவங்களோட கார்ல இருந்த ஒரு வீல் வெடிஞ்சு செதறிடும்.
அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஹென்றி மட்டும் தான் உயிரோட இருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் ஹீரோவும் அவருக்கு உதவி பண்ண வந்து அங்க ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் லைலா. அவங்க 2 பேரும் ஹென்ரிய மட்டும் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள சுத்தி நிறைய பேரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹென்ரியும் கையில ஒரு மோதிரத்தை வச்சிருப்பாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இவங்க இறந்ததுக்கு நான் தான் காரணம். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு நான் அதை கொடுக்கணும்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருப்பான். நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் லைலா பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ஆம்புலன்ஸ் வந்துடும், உங்களை நாங்க காப்பாத்திடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. ஹென்ரியும் அவரோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹென்ரிக்கு லைலாவை பார்க்கும்போது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும். அதனால நான் உனக்கு காதலை என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கும் போது லைலா அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுப்பாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அவரும் அங்கேயே இறந்துருவாரு. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆம்புலன்ஸ் வரும். ஹென்ரியோட உடலையும் எடுத்துட்டு போயிருவாங்க. லைலாவும் ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் நீங்க அப்செட்டா இருக்கீங்களா? நான் போது ஆமா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு உயிரை கூட நம்மளால காப்பாற்றவே முடியலையே அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு என்னால தூங்க முடியாது போல, பேசாம வாங்கல நம்ம ஏதாவது கெஃபேக்கு போலாம் அப்படின்னும் போது லைலாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கூடயே போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்கும், ரியல் அண்ட் இமேஜினேஷன். ரியல்ன்றது விஷயம் எதுனா படத்துல அந்த கார் ஆக்சிடென்ட், அதோட உண்மையான கதையை லாஸ்ட் எண்டில் வச்சிருப்பாங்க. கார் ஆக்சிடென்ட்னால எல்லாருமே இறந்து போயிருவாங்க. அந்த நேரத்துல ஹென்றி மட்டும் தான் உயிரோட இருப்பான். அந்த ஹென்றி உயிரோட இருந்த அந்த நேரத்துல அவன் பார்த்த மக்களை வச்சு அவனே உருவாக்கின ஒரு இமேஜினேஷன் தான். அவன் ஒரு டாக்டர் கிட்ட போற மாதிரி, அவனோட கண்ணு தெரியாத அப்போ பாக்குற மாதிரி, இறந்து போன அவங்க அம்மா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குற மாதிரிலாம் அவனோட கற்பனை கதை தான். மற்றபடி ஹென்றி இது வரைக்கும் ஹீரோ பார்த்தது இல்ல. ஹீரோவும் லைலாவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்ற விஷயத்த சொன்னது யாருன்னா பெத்தன்றவங்க தான் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹென்ரிக்கு வந்த டாக்டர். அவங்கதான் ஒழுங்கா அவரை ட்ரீட் பண்ண முடியாம பாதியில போயிருப்பாங்க. அதுக்காக தான் ஹீரோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவர் பார்த்த மக்கள், சந்திச்ச மக்கள் தான் அந்த கதையில ஒரு கதாபாத்திரமா அவரோட கற்பனை கதையில வந்திருப்பாங்க. ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்க சொன்னனால தான் இந்த படத்தை நான் சூஸ் பண்ணி போட்டேன். எனக்கு உண்மையாக இந்த படம் பிடிச்சது. இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை சந்திக்கு வரேன். பாய்.